கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது இருக்க வேண்டுமென்றால், அவருடைய பார்வை உங்கள் மீது பட வேண்டுமென்றால், நீங்கள் தேவனை உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் தம்முடைய வல்லமையை, தம்முடைய மகிமையை, தம்முடைய சமாதானத்தை, தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மத்தியிலே விளங்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக, அவர்களுடைய பார்வைக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமென்றால், அவருடைய வல்லமை உங்களிலே ஒவ்வொரு நாளும் வெளிப்பட வேண்டுமென்றால், தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய இல்லங்களிலே விளங்க வேண்டுமென்றால், நீங்கள் கர்த்தரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே பவுல் மெலிதா தீவிற்கு செல்கிறார். அங்கு குளிர் அதிகமாக இருந்தபடினாலே விறகுகளை பொறுக்கி அங்கே அனலின் மேல் போடுகிறார். அப்பொழுது ஒரு விரியன் பாம்பு அவருடைய கையை கவ்விக்கொண்டது. அதை பார்த்த அந்த தீவில் உள்ள ஜனங்கள் எல்லாரும், இவன் மனுஷ கொலைபாதகன் என்றும் இவன் சடுதியாய் சாவான் என்றும் பார்த்து கொண்டிருந்தார்கள். பார்த்து கொண்டே இருந்த அந்த ஜனங்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனிடத்திலே தெய்வ வல்லமை வெளிப்பட்டதினாலே இவன் மனுஷ கொலைபாதகன் என்று சொன்ன அந்த சிந்தையுள்ள அந்த ஜனங்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு வருகிற பாடுகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து இவன் தேவனை பின்பற்றுகிறவன் என்று உங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். நெடுநேரமாய் நெடுங்காலமாய் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவனை நீங்கள் உத்தம இருதயத்தோடு பின்பற்றும் பொழுது, அவர் தம்முடைய வல்லமையை உங்கள் மத்தியிலே விளங்க பண்ணும் பொழுது, அவர்கள் வேறு சிந்தையாகி இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அவர்கள் வாய்களே அறிக்கையிடும்படியாய் கர்த்தர் உங்கள் மத்தியிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். நீங்கள் தேவனை உத்தம இருதயத்தோடு பின்பற்றும்போது உங்களை காண்கிறவர்கள் தேவனை காண்கிறவர்களாகவே தேவன் மாற்றி விடுகிறார். தாவீதினிடத்திலே தேவ வல்லமை விளங்கினபடியினாலே சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். ஏசேக்கிலே சித்தனாவிலே ஈசாக்கை துரத்தினவர்கள்தான் அவனை பார்த்து, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார்கள். அப்படி உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்கள் உங்கள் பட்சத்திலே வரும்படியாய் தேவன் உங்கள் மத்தியிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆகவே தம்மை உத்தம இருதயத்தோடு உண்மையாய் பின்பற்றுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே நீங்கள் உத்தம இருதயத்தோடு உண்மையாய் தேவனை ஆராதிக்கும் போது, அவரை பின்பற்றும் பொழுது தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே இருக்க பண்ணுவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்ற உடைய வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்மை பின்பற்றுகிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் உடைய அதிசயங்களை விளங்க பண்ணுகிறபடியினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை அவர்களுடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் எங்கள் பிள்ளைகள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை நிர்பூரண சமாதானத்திற்குள்ளாய் பாதுகாத்து கொள்ளுகிற தேவன், இவர்களிடத்திலிருந்து வழிபடுகிற தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பூமி எங்கும் சுற்றி திரிகிற உடைய கண்கள் உடைய பிள்ளைகளை நோக்கி பார்ப்பதாக. அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிலைமைகளிலே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே, அவர்கள் நினைக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரங்க வாஞ்சிக்கிற எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னம் கூட இருந்து நடத்தட்டும். ஆண்டவரே, அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக உடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவீராக. பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.